السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم في فضل صوم يوم عرفة: ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சிறப்பான நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் என்றைக்கு என்று கேள்வி கேட்டால் நாம் சொல்வது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது பிறை தான் அரஃபாவுடைய நாள். அப்படித்தான் எல்லோருமே பதில் சொல்வார்கள், ChatGPT உட்பட. நாம் என்ன கேட்டாலும், யாரிடத்தில் கேட்டாலும், அரஃபாவுடைய நாள் எப்போது என்று கேட்டால் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9 தான். இப்படி நாம் சொல்ல மாட்டோம். ஹாஜிகள் அங்கே அரஃபாவுடைய தினத்தில் தங்கி இருக்கிற நாள் இருக்கிறதே, அதுதான் அரஃபாவுடைய தினம் என்று நாம் சொல்ல மாட்டோம். இங்கே பிறை வித்தியாசப்படுகிறதே. அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா வெளியிலே ஹாஜிகள் அங்கே தங்கி இருக்கிறார்கள், அந்த நாளை விட்டு நாம் மறுநாளில் நோன்பு நோக்கிறோமே என்கிற கேள்விக்கும் பதிலும் இதுதான். அரஃபாவுடைய நாள் என்பது அந்தந்த நாட்டினுடைய பிறை 9, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9 தான் அரஃபாவுடைய தினம். அந்த தினத்தில் ஹாஜிகள் அங்கே அரஃபாவுடைய நாளில் என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கிறார்கள். அந்த அரஃபாவுடைய தினத்தில் தங்குகிறார்கள், துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்த்தால் நோன்பு நோக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பிற்குண்டான சிறப்பைத்தான் சொன்னார்கள். 2 வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களும் சிறப்பிற்குரியது. அதில் இந்த அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்பு என்பது மகத்தானது. சொன்னார்கள், அஃலலுல் அய்யாமி யௌமு அரஃபா, நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஒன்று இந்த துன்யாவில் இருக்கிறது என்றால் அது அரஃபாவுடைய நாள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு நாள்! அந்த நாளில் நோக்கப்படுகிற நோன்பிற்கு ஏன் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். அவ்வளவு கூலிகளை எதற்காக அல்லாஹ் வழங்குகிறான்? இந்த நாளினுடைய சிறப்பு. நாம் தக்பீரை எப்போது சொல்வோம்? பெருநாள் ஆரம்பித்து விட்டது என்கிற அடையாளமாக தக்பீர் இருக்கிறது, மகிழ்ச்சிக்குண்டான அடையாளமாக. இங்கே அரஃபாவுடைய தினத்தினுடைய ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து தக்பீர் துவங்குகிறது. நோன்பில தக்பீரா என்றால் தக்பீரினுடைய நோக்கமே என்ன என்பதை குறித்து மார்க்க வல்லுநர்கள் குறிப்பிடுகிற போது அரஃபாவுடைய நாள் வந்துவிட்டது என்கிற அறிவிப்பிற்காகத்தான் இங்கே அரஃபாவுடைய தினத்தினுடைய ஃபஜ்ரிலிருந்து தக்பீர் துவங்குகிறது. ஒரு மகத்தான ஒரு நாள் வந்துவிட்டது, துன்யாவிலேயே நாட்களிலேயே மிகச்சிறந்த ஒரு நாள் வந்துவிட்டது, இதோ அரஃபாவுடைய தினம், அன்றிலிருந்து நீங்கள் தக்பீரை துவங்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பல்வேறு சிறப்புகள் இந்த நாள் குறித்து பேசப்படுகிறது. குறிப்பாக
இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது பிறை மக்காவிலே அரஃபாவுடைய அந்த வெளியில ஹாஜிகள் சிறிது நேரம் தங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹாஜிகளாக மாறுகிறார்கள். எல்லா அமலும் செய்யக்கூடியவர்கள் அரஃபாவில் மட்டும் தங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறாது. குறிப்பிட்ட சில நேரங்களில் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது பிறையினுடைய லுகரில் இருந்து பிறை 10 ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும்? அங்கு போய் அமர வேண்டும், தங்க வேண்டும். அங்கு தங்குவது என்பது அவர்கள் ஹாஜிகளினுடைய பட்டத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம், பிற 9க்கு முன்னால ஏதாவது ஒரு நாள்ல அரபாவுடைய வெளியில நாம் நாள் கணக்கில் உட்கார்ந்து இருந்தாலும் ஹாஜியாக முடியுமா? ஹஜ்ஜு செய்தவனுடைய நன்மைகளை பெற முடியுமா? அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த பிறை 9ல அரபாவுடைய தினத்தில் தங்குவது என்பதுதான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ் என்றாலே அது அரஃபா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரஃபாவில் தங்குறது ஹஜ்ஜினுடைய அடிப்படையான ஒன்று. அங்கு தங்கினவர்கள் ஹாஜிகளாக மாறுகிறார்கள். அங்கே எப்படியும் தங்கலாம், அவர்களுடைய நினைவு மட்டும் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு மயக்க நிலையில் தங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரியான நிலையில இல்ல, ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க. சரி, நம்ம அரஃபாவுல தான் இருக்கோங்கிற நினைவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோங்கிற நினைப்புல அவங்க அங்கே தங்கி இருக்கிறார்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது விருப்பமே இல்லாமலும், இவ்வளவு சிரமமா இருக்க, எனக்கு இதுல விருப்பமே இல்லை இங்க தங்குறது என்று விருப்பமே இல்லாமல் தங்கினாலும் அவர்கள் ஹாஜிகளாக மாறுவார்கள். அங்கே தங்குவது என்பதற்குண்டான மிக மகத்தான ஒரு கூலியை அல்லாஹ் தருகிறான். அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக மாறுகிறார்கள். இந்த அரஃபாவுடைய அந்த இடத்திற்குண்டான மகத்தான சிறப்பு, இப்படி பல்வேறு சிறப்புகள் உண்டு. தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் இந்த உலகத்திற்கு, சமூகத்திற்கு எதற்காக வந்தார்களோ தங்களுடைய பணியை நிறைவாக அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். சில நபிமார்களுக்கு சில ஏக்கங்கள் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், தௌராத் அமல் செய்யப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள், கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். பைத்துல் மக்தஸ் என்பது கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்னாலேயே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவாக செய்வதற்கு முன்னாலேயே இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்களோ, அவர்களுக்கு என்ன பணிகள் இந்த உலகத்தில் பொறுப்புகளாக கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அதை நிறைவாக செய்தார்கள். அதற்கு ஆதாரமாக சஹாபாக்களிடத்திலேயே கேட்டார்கள், நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த ரிசாலத் என்கிற தூதுத்துவத்தை சரியாக எத்தி வைத்து விட்டேனா? உங்களிடத்தில் என்னுடைய பணிகளை நிறைவாக செய்து விட்டேனா? சஹாபாக்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹ்த. நாயகமே, எதற்காக இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ உங்களுடைய பணியை நீங்கள் நிறைவாக செய்து விட்டீர்கள். வ அத்தைதல் அமானா, உங்களுடைய அமானித பொறுப்பு இருக்கிறதே, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு என்ன? தூதுத்துவத்தை, ஏகத்துவத்தை இந்த உலகம் முழுவதிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பை, அதை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள். இந்த உம்மத்திற்கு நீங்கள் நலவை நாடிவிட்டீர்கள் என்று லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற அந்த சபையிலிருந்து ஒரு குரலில் சப்தம் எழுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை உயர்த்தி ரப்பிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதற்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய், இவர்களுக்கு நீயே சாட்சியாக இருப்பாயாக. என்னுடைய பணியை நான் எத்தி வைத்து விட்டேன், செய்து விட்டேன், நிறைவு செய்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் கூட மதீனாவுக்கு செல்கிற, ரவுலாவிலே சென்று சலாம் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுகிற நாம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டீர்களோ அந்த பணியை நிறைவாக செய்து முடித்து விட்டீர்கள். அதே வார்த்தையை இன்றைக்கு நாம் போகிற போதும் அஷ்ஹது அன்னக கத் பல்லக்த ரிசாலா வ அத்தைதல் அமானா வ நஸஹ்தல் உம்மா. ரிசாலத்தை நாயகமே நீங்கள் நிறைவாக செய்து விட்டீர்கள், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் பரிபூரணப்படுத்தி விட்டீர்கள், நிறைவு செய்து விட்டீர்கள், அதுபோல் இந்த உம்மத்திற்கு நீங்கள் நலவை நாடிவிட்டீர்கள் என்கிற அந்த துவாவை நாம் சொல்லக்கூடிய சலாமோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகள் நிறைவு செய்யப்பட்டது என்பது, அது குறித்து அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கியது என்பது இந்த அரஃபாவுடைய நாளில் தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய அந்த மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தின் வழியாக தெரிவித்தது என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 9வது பிறை. இன்னும் குறிப்பாக அன்றைக்கு ஜும்மாவுடைய தினம். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது பிறை ஜும்மாவுடைய நாளாக இருக்கிற போதுதான் இந்த வசனத்தை பரிபூரணப்படுத்தி விட்டோம் என்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா அருளுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற பல்வேறு சிறப்புகள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது பிறையான அரஃபாவுடைய தினத்திற்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை முஸ்லிம்களுக்கு தருகிறான், மனிதர்களுக்கு தருகிறான். பல நாட்களில் பல காரணங்களை வைத்து அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை தருகிறான். ஆனால் இந்த நாளில் நரக விடுதலையை தருகிறானே, இந்த அளவுக்கு வேறு எந்த தினத்திலையும் அல்லாஹ் தருவதே இல்லை. மா மின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅ்திக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. நரகத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நரக விடுதலையை பல்வேறு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியமாக வழங்குகிறானே, அது இந்த யௌமுல் அரஃபாவிற்கு அல்லாஹ் தஆலா தந்த சிறப்பை விட இந்த அரஃபாவுடைய நாளில் எந்த அளவுக்கு விடுதலையை தருகிறானோ இதே அளவுக்குண்டான அளவை வேறு எந்த நாளிலையும் அல்லாஹ் தஆலா தருவதே இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த அரஃபாவுடைய நாளுக்கு உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோல் ஹைருத் துஆஇ, துவாவிலேயே மிகச்சிறந்த துவா என்னவென்றால், எப்போது கேட்கிற துவா என்றால் துஆஉ யௌமில் அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படுகிற துவா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாஜிகளுக்கும் அது மிக குறிப்பான நாள். அரஃபாவுடைய வெளியிலே கேட்கிற அந்த துவா என்பதற்கு மகத்தான ஒரு பாக்கியம் இருக்கிறது, அதற்கு கபூலியத் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரிப்பான். அந்த நாளில் இருக்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். இன்னும் மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பெருமிதமாக பேசுகிறான். ஏன்னா மலக்குமார்கள் மனிதர்களை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்திய போது அவர்கள் சொன்னார்கள், குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய மனிதர்களையா இந்த பூமியில் நீ படைக்க போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். சந்தர்ப்பம் வருகிற போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களிடத்திலே காண்பிப்பான், என்னுடைய நல்லடியார்களை நீங்கள் பாருங்கள், இவர்களையா நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், இவர்களா குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னீர்கள். பாருங்கள், அரஃபாவுடைய வெளியிலே அவர்கள் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் இரு ஆடை உடுத்தியவர்களாக என்னிடத்திலே கையேந்தி துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருகி உருகி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அடியாரை, என்னுடைய அடியாரை நீங்கள் பாருங்கள், உன்துரு இலா இபாதி, அப்படி புழுதி படிந்தவர்களாக தலை காய்ந்தவர்களாக என்னை கூட இல்லாமல் இப்படி வந்து என்னிடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களையா நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இந்த அரஃபாவுடைய தினத்தில் நடக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு கணவன் மனைவி பல நாட்கள் பிரிந்திருக்கிறார்கள், சேர்ந்த ஒரு இடம், கண்டுபிடித்த ஒரு கணவர் ஒரு மனைவியை கண்டுபிடித்த ஒரு இடம், அதுதான் அரஃபா. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டறிகிறார்கள், தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. அரஃபாவுடைய அந்த இடத்தில் கண்டறிகிறார்கள். ஒரு கணவன் மனைவி சேர்ந்த ஒரு இடத்தை, கண்டறிந்த ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் வழிபாட்டு தலமாக அந்த இடத்தில் கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படுகிறது என்கிற சிறப்பை அல்லாஹ் தஆலா தருவதற்கான காரணம் என்னவென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களும் பல்வேறு இடங்களிலே துவா செய்தார்கள்.
சுவனத்தில் நாங்கள் இருந்தோம், அந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையிடப்பட்டிருந்தோம், ஆனால் அப்படி செய்து விட்டோம், அந்த கனியை சாப்பிட்டு விட்டோம், சுவனத்தில் இருந்தும் இறக்கப்பட்டு விட்டோம், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தௌபாவை கேட்கிறார்கள். அவர்களுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அந்த அரஃபாவுடைய அந்த இடத்தில் வைத்துதான். அந்த மன்னிக்கப்பட்ட இடத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை மக்கள் எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அரஃபா வெளியிலே தங்குவதை அல்லாஹ் தஆலா இந்த வசதி உள்ள ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையாக ஆக்கி அதை ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படியும் சொல்லலாம், யார் யாரை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ. ஏன்னா பல இடங்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள், அந்த இடத்துல வைத்து அல்லாஹ் மன்னித்தானே. நான் மன்னித்த இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், அது ஒரு வரலாற்று சான்று மிக்கது, அந்த இடத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு காரணம். உங்களை மன்னிக்க வேண்டும், யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களை அந்த இடத்திற்கு வரவழைக்கிறான். அவர்களுடைய ஹஜ்ஜை அதன் மூலமாக பரிபூரணப்படுத்தி அவர்களுக்கு நிறைவான கூலியையும் பாவ மன்னிப்பையும் வழங்குவதற்கு அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்குகிறான். இன்னும் சொல்ல போனால் மனித சமூகத்தினுடைய முதல் உடன்படிக்கை உறுதிமொழி என்பது அங்கேதான் நடந்தது. மனிதர்களை படைத்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான். வெளியாக்கி கேட்கிறான், நான் தான் உங்க ரப்பு, நான் தான் உங்களுடைய இறைவன். அவர்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொன்னார்கள், ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களை படைத்தாய், நீதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறாய் என்று எல்லோரும் அவர்கள் பதில் சொன்னார்கள். மனிதன் மறதியாளனாக இருக்கிறான், சின்ன விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். அந்த மறந்த விஷயத்தை நினைவுபடுத்துவதற்காக அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா வரவழைக்கிறான். இந்த இடத்தில் வைத்துதான் நாம் நம்முடைய ரப்பிடத்திலே வாக்கு கொடுத்தோம், பேசினோம், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். யா அல்லாஹ், நீதான் எங்களை படைத்திருக்கிறாய், உனக்கு என்றைக்கும் நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த வாக்கை நாம் கொடுத்து விட்டு வந்த இடம் அல்லவா இப்போது வந்து நிற்கிறோம் அரஃபாவினுடைய வெளியிலே. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் நிறைய மாறு செய்து விட்டோம், உனக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து விட்டோம், இனி எங்களுடைய வாழ்வை நாங்கள் திருத்திக் கொள்வோம் என்கிற உறுதிமொழியோடு அவர்கள் திரும்புகிறார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொன்னார்களோ, குழந்தையாக பிறந்த பாலகனை போல அவர்கள் ஹஜ்ஜிலிருந்தும் திரும்புகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறோம், இனி உனக்கு கட்டுப்படுவோம் என்கிற அந்த வாக்கோடு உறுதிமொழியோடு அந்த இடத்திலிருந்தும் திரும்புகிறார்கள் என்று அப்படிப்பட்ட அமைப்பை அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய வெளியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சிறப்பான மகத்துவமிக்க அரஃபாவினுடைய அந்த இடம் என்பது சிறப்பிற்குரியது. துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பதை போல அரஃபாவுடைய நாளும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான மகத்தான ஒரு நாளாக இருக்கிறது. இதிலே நாம் நோன்பு நோற்றவர்களாக, ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் தக்பீரை சொன்னவர்களாக, அல்லாஹை புகழ்ந்தவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னவர்களாக, இப்படி நாம் அல்லாஹை புகழ்ந்து நாம் நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் கேட்கிற போது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவான், நம்மை உலகிலேயும் வெற்றி பெற்ற மனிதர்களாக ஆக்குவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.